ஹாய் காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹலோ விண்டேஸ். நான் தான் உங்க ஹலோ பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா 2021ல ரிலீஸ் ஆன த கர்ஸ்ட் மூவிங்க. இது வந்துட்டு வேனல் சிங் மூவிலாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர்ல டிஃப்ரெண்டா சொன்ன கதை தான் வந்து த கர்ஸ்ட். இந்த மூவி வந்து worth to watch. ஸோ அதனால ஆன்லைன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ரொம்ப பேசாம வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற மூவி உங்களுக்கு வரும். இப்ப மூவியோட ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு இடத்துல போர் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே காமிச்சிட்டு பாத்தீங்கன்னா அந்த போர்ல வந்து நிறைய சோல்ஜர்ஸ்க்கு வந்து அடிபட்டிருக்கும். பக்கத்துலதான் வந்து கேம்ப் போட்டிருப்பாங்க. அப்படியே கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்டும் பண்றாங்க. அப்படி பண்றப்போ வந்துட்டு ஒரு சோல்ஜர் மேல வந்துட்டு ஒரு 3 புல்லட் வந்து உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்ப டாக்டர் வந்து அதை எடுத்துட்டே இருக்கும்போது 4வதா ஒரு புல்லட்டும் எடுக்கிறாங்க. அதுதாங்க வந்து சில்வர் புல்லட். எல்லாரும் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. பிகாஸ் ஜெர்மன்ஸ் வந்து எப்படி வந்துட்டு சில்வரால புல்லட் எல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அப்படி இந்த போர் நடந்துச்சு இல்லையா, அப்படி 35 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 19th செஞ்சுரியில தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு ஹெட் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட வந்து தங்குறாங்க. ஒரு பெரிய வீட்டுல வந்து தங்குறாங்க. அப்படி தங்குறப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப அதே ஊர்ல ஜிப்சின மக்கள்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வாழ்ந்திருப்பாங்க. இப்பதான் வெளியே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. இப்ப வந்துட்டு அதுல வந்து ஒரு லேடியை வந்து காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கை நிறைய வந்துட்டு சில்வர் காயின்ஸை கொடுத்து இதுல வந்து பல்ல வந்து செஞ்சு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவரும் போயிட்டு வந்து பல்ல வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த பல்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து முன்னாடி வச்சு மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்தி ஒரு சடங்கு மாதிரி பண்ணி ஊதிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க கட் பண்ணி வந்துட்டு நம்ம தலைவர் வீட்டுல தாங்க காமிக்கிறாங்க. காமிச்சா அங்க அந்த ஹெட் எல்லாம் வந்துட்டு ஒன்னா சேர்ந்துட்டு என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜிப்சின மக்களை வந்துட்டு இங்க இருந்து உடனே துரத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாளே வந்துட்டு அந்த ஜிப்சின மக்கள் கிட்டதான் போய் பேச போயிருப்பாங்க. இப்ப வந்துட்டு அவங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லவும் அங்க வந்து நிறைய பேரை அப்படியே உயிரோடு கொன்னே போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்துட்டு 2 பேர் மிஞ்சுறாங்க. இப்ப வந்து அதுல ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கைய காலெல்லாம் உடைச்சு இப்படி சோளக்காட்டு பொம்மை மாதிரி வந்து மேல இப்படி தொங்க விட்டுருவாங்களாம். அதுல வந்து ஒரு லேடி வந்து சில்வர் காயின் வந்து, அதாவது சில்வர் பல்லு வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த லேடியை வந்து அப்படியே குழி தோண்டி உயிரோடு அப்படியே புதைக்கிறாங்க. அப்படி புதைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்து அந்த சில்வர் பல்லு செய்ய சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பல்லையும் அப்படியே கையில வச்சுட்டு அப்படியே ஏதோ மந்திரம் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியே உயிரோட இவங்களையும் புதைக்கிறாங்க. இவ பாத்தீங்கன்னா இந்த தலைவருக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க வந்து இருப்பாங்க. அதுல வந்து ஒரு பொண்ணு வரா. பொண்ணு வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த சோளக்காட்டு பொம்மை கீழே வந்துட்டு ஏதோ ஒண்ணு புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லேடி வந்து புதைச்சிருப்பாங்க இல்லையா, இப்போ வந்து அததான் வந்து தோண்டிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. இந்த சோளக்காட்டு பொம்மை தலை இப்படி திரும்ப பாருங்க. இதை பார்த்துட்டு அப்படியே எந்திரிக்கிறான். பார்த்தா இது வந்து அவளுக்கு ஒரு கனவா தான் வந்திருக்கும். என்னடா கனவு அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே வந்து படுத்துருவா. இங்க கட் பண்ணி காமிக்கிறாங்க. இவங்க தாங்க வந்து நம்ம ஹீரோ. இவர் வந்துட்டு ஒரு பேத்தாலஜிஸ்ட், அதாவது வந்துட்டு நோயெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் வந்து இவங்க. அப்படியே இங்க பேசிட்டே இருக்க இப்போ இங்கதான் வந்து காமிக்கிறாங்க. அந்த ஹெட்டோட பொண்ணு வந்திருப்பா இல்லையா ஆல்ரெடி. இப்ப அவனோட தம்பி வந்து இங்க வரான். எங்க வரான்னு பாத்தீங்கன்னா, அந்த சோளக்காட்டு பொம்மை இருக்கு இல்லையா, இப்ப அங்கதான் வரான். வந்து அவனும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த சோளக்காட்டு பொம்மைக்குள்ள வந்து எதையும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. அதை வந்து எடுக்கிறா. எடுத்து ஓபன் பண்றதுக்குள்ள பின்னாடி வந்து ஒரு சத்தம் மாதிரி கேக்குது. திரும்பி பார்த்தா இப்படி அந்த ஒரு லேடி நின்றுட்டு இருப்பாங்களாம். இப்படியே வந்து காலால் நடக்காம இப்படி பறந்து அவன் கிட்ட வராங்க. பார்த்து கத்த ஆரம்பிச்சான். இவனுக்கும் வந்துட்டு அந்த கனவு தாங்க வந்திருக்கு. இப்ப அவங்க அம்மாவும் அக்காவும் வந்துட்டு இவனை கூப்பிடுறதுக்காக வந்து ஓடி வந்திருக்காங்க. இவன் அப்படியே தூக்கத்துல எந்திரிச்சு வந்திருப்பான் போல. இப்ப அப்படியே வந்துட்டு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அங்க ஊர்ல உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீம் எல்லாம் வந்திருக்கும் போல இவங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு தான் வந்து போறாங்க. அப்படி போறப்போ வந்து ஒரு பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இங்க எது நடந்தாலும் யாரும் யாருக்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. போயிட்டு அந்த பையன் இருப்பான் இல்லையா, என்ன பண்றான்னா அந்த சோளக்காட்டு பொம்மை கீழே வந்துட்டு அப்படி தோண்ட ஆரம்பிக்கிறான். தோண்டி ஒரு பெட்டி எடுத்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் அந்த பல்லு இருந்தது இல்லையா, அது இருக்கு. அதை எடுத்தவன் பாத்தீங்கன்னா ஒரு அன்கண்ட்ரோல் ஆகி அவனுக்கு அவனே அந்த பல்ல போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனை அப்படியே கடிச்சு வச்சுறான். இவங்க அக்கா வந்து அதை பார்த்து பயந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறா. போயிட்டு யாராவது கதவு திறங்க, வேகமா திறங்க அப்படின்ற மாதிரி தட்டிட்டே இருக்கா. இவங்களும் பயந்து ஓடி போய் வெளியே வந்துருவாங்க. பாத்தீங்கன்னா இந்த பையனை வந்து தூக்கிட்டு வந்து இப்படி வைக்கிறாங்க. அவன் வந்துட்டு அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரியே இருக்கான். எதுவும் பேசவே இல்லை, அப்படியே நகர கூட இல்லை. இப்ப வந்து அவன் அக்காக்காரி தான் வரான். வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஏதோ சத்தம் கேட்டிருக்கோம். அவன் தம்பி ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டிருக்கோம். இப்ப அங்கதான் போறான்.
போனா அவன் தம்பி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த பெட்ஷீட் வந்து பொத்தி இருக்கும் இல்லையா, இப்ப வந்து அதை எடுத்துட்டு ஓபன் பண்ணி பாக்குறான் பாருங்க. இப்ப அவன் மேல ஃபுல்லா வந்துட்டு ஏதோ வேர் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்க எல்லாரும் வந்து வராங்க, ஓடி வராங்க. பார்த்தா அந்த பெட்ல வந்து அந்த பையன் இருந்திருக்க மாட்டான். இப்ப வந்து எல்லாரும் போய் தேடுறாங்க, வெளியே போய் தேடுறாங்க. பார்த்தா அந்த பையன் இல்லவே இல்லை. உங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. பிகாஸ் வந்து ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க அந்த பையன் மேல. சோ அப்படி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து அடுத்த நாளே காமிக்கிறாங்க, அந்த தம்பியோட அக்கா இருக்கா இல்லையா, எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு தான் போறா. பார்த்தா அந்த டிமின்ற பையன் வந்துட்டு அந்த ஒரு கூண்டு கிட்ட நின்றுட்டு பாவ மன்னிப்பு வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்ப போய் பேசுறப்போ அந்த டிமின்ற பையன் சொல்றான், இது வந்து க்ளூ மாதிரி இருக்கு, இது நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இப்ப வந்துட்டு ஒரு லேடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் இருக்கிற வந்து கூண்டை வந்து ஓபன் பண்ணி விட்டுறாங்க. பார்த்தா இவன் வந்து வேகமா இப்ப ஃபீல் பண்ணிட்டே ஓடி போறான். பாத்தீங்கன்னா தூரத்துல வந்துட்டு யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த தம்பி தொலைஞ்சு போனா இல்லையா, இப்ப அவன் தான் வந்து தூரத்துல நின்றுட்டு இருப்பான். இவன் பார்த்துட்டு அவன் பின்னாடியே ஓடுறான். போயிட்டு வந்துட்டு ஒரு வயல்வெளி மாதிரி இருக்கான், அங்க போய் நின்றுட்டு இருக்கான். பார்த்தா அந்த வயலுக்குள்ள வந்து ஏதோ வர மாதிரி இருக்குங்க. பாத்தீங்கன்னா ஒரு மிருகம் இப்படி வந்துட்டு அவன் கையை வந்து இப்படியே கட் பண்ணிடுமா. பார்த்தா வேகமா ஓடி போயிட்டு அந்த காட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு வீடு மாதிரி இருக்கு, அங்கதான் போய் ஒளிஞ்சுக்கிட்டு கையில வந்துட்டு ஒரு சீட் வந்து கிழிச்சிட்டு வந்திருப்பான் இல்லையா. சோ வந்து அதை ரீட் பண்ணிட்டே இருக்கான் பயந்து போயிட்டு. பார்த்தா அந்த மிருகம் வந்து இங்கேயும் வந்துருமா, வந்துட்டு இவனையும் வந்து கொன்றுது. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு இவன் செத்தல் தெரிஞ்சு வந்துட்டு அந்த பேத்தாலஜிஸ்டும் வந்து நிறைய பேரும் வந்துறாங்க. வந்து பாக்குறாங்க. பார்த்தா இவன் வந்து இங்க கொடூரமா செத்து கிடக்குறான். அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. பார்த்தா அவரும் வந்துட்டு அந்த சூளக்காட்டு பொம்மை கீழே போறாங்க. போயிட்டு வந்து தோண்டிட்டே இருக்காங்க. தோண்டினோன்னு வந்துட்டு அந்த பெட்டி கிடைச்சிடும் இல்லையா, அதோட எல்லாரும் விட்டுருவாங்க. பார்த்தா மறுபடியும் தோண்டிட்டே இருக்காரு. தோண்டிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு எலும்புக்கூடு மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே பயந்து எந்திரிக்கிறாரு. இவருக்கும் இங்க வந்துட்டு ஒரு கனவு வந்திருக்கும். இப்ப எந்திரிச்சு என்ன பண்றாருன்னு இந்த தலைவரோட பையன் வந்து மிஸ் ஆயிருப்பான் இல்லையா, இப்ப வந்து அந்த ரூமுக்கு தான் போறாரு. போயிட்டு அந்த பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறாரு. இருந்துட்டு ரிசர்ச் பண்றாரு. பார்த்தா அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா, பிகாஸ் வந்து இது ஹியூமன் பிளட் மாதிரியே இருக்காது, வேற ஏதோ பிளட் கலந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. என்னடா இப்படி கலந்திருக்கேன், வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்படியே வெளியே வந்து ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. போய் பார்த்தா இப்ப வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் வந்து நின்றுட்டு இருக்கும். இதை வந்து நம்ம ஹெட் கிட்ட வந்து சொல்றாரு, போங்க போயிட்டு உடனே வந்து கன் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா அவர் வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மிருகம் வந்து இங்க இருந்து போயிருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்துட்டு வெளியே போயிருப்பாங்க, சில பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா கூட ஒருத்தர் வந்திருப்பாரு, 3ஆவதா ஒருத்தர் வந்திருப்பாரு. இப்ப அவர் வந்து காணாம போறாங்க. இப்ப வந்து தேடுறாங்க, காணலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வேலியில வந்து விழுந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு வந்து அதை பார்த்துட்டு வந்து போறா. பக்கத்துல போனா வந்துட்டு ஒரு மிருகம் இப்படி இருக்குமா, அந்த மிருகம் இங்கேயும் வந்திருக்கும். பார்த்துட்டு இந்த பொண்ணையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு அப்படி கழுத்திலே கடிச்சிரும். இப்ப வந்துட்டு இன்னொருத்த ஓடி வரான். ஓடி வந்துட்டு நீங்க இருந்து போயிடு, எப்படியாச்சும் போயிடுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மிருகம் வந்து இவனை அட்டாக் பண்ணிரும். அதனால வந்துட்டு அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுவான். இப்ப தப்பிச்சு எங்க போறான்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிடுவா. எல்லாரும் பாக்குறாங்க, பார்த்து பயப்படுறாங்க. அங்க கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வந்து எதையும் மறைக்கிறீங்க, என்கிட்ட எதுனாலும் உண்மையை சொல்லுங்க, அப்பதான் வந்துட்டு நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு இங்க காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து அந்த மிருகத்துக்கிட்ட வந்து கடிப்பட்டாலையா, இப்ப அவளைதான் காமிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவ வந்து ஒரு மாறி டிஃப்ரெண்டா வந்து மாற ஆரம்பிக்கிறான். இப்ப அவளை சுத்தி வந்துட்டு ஒரே வேரா வருமா, பார்க்கவே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப அவ என்ன பண்றா, அதை தாங்கவே முடியாம வந்துட்டு இப்ப தண்ணிக்குள்ள வந்து குதிக்க, இப்ப அவன் உடம்பே வந்து இந்த மாதிரி மாற ஆரம்பிக்குது. இப்ப இங்கதான் வந்து காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அந்த சோளக்காட்டு பொம்மை கிட்டயே வந்துட்டு ஒரு ட்ரேப் மாதிரி வந்து ரெடி பண்றாரு. இப்ப அந்த மிருகம் எப்படி வந்து இந்த சோளக்காட்டு பொம்மை கிட்ட வரும், அப்போ வந்து அதை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த ட்ரேப் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ண கரெக்டா வந்துட்டு ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த மிருகமும் வந்து அந்த ட்ரேப்குள்ள வந்து மாட்டிக்குது. இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. வச்சுட்டு பார்த்தா அந்த மிருகத்தோட வயித்தை வந்து இப்ப கிழிப்பாங்க. கிழிச்சா அந்த மிருகத்துக்குள்ள இருந்து ஒண்ணு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து மாறி இருப்பா இல்லையா அந்த மிருகத்தால. சோ அந்த பொண்ணுதான் வந்துட்டு ஒரு மாறி இப்படி வர என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவர் டேடி தான் வந்து இருப்பாங்க. இப்போ அதை பார்க்க முடியாம அவங்க அப்பா வந்து இப்படி கண்ணை வச்சு ஷூட் பண்ணிருவாங்க. இப்ப இவரு சொல்றாரு, ஏன் வந்து அதை ஷூட் பண்ணீங்க, இப்போ அதை வச்சுதான் வந்து என்ன பண்ணலாம், அது எப்படி உருவாச்சு நான் கண்டுபிடிக்கலான்றதையும் பார்த்தா இதையும் கொண்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த ஊர் தலைவர் வந்து சீக்கிரட் எதுவுமே சொல்ற மாதிரி தெரியல, அதனால இவங்க ஒய்ஃப் கிட்டே நம்ம போய் கேட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு இப்ப அங்கதான் போறாங்க. இப்ப அவங்க கிட்ட வந்து போய் கேக்குறப்போ சொல்லிடுறாங்க அவங்க, ஆமா அந்த மாதிரி ஒரு ஜிப்சின மக்கள் வந்துட்டு இவரை வந்து கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா.
இந்த மாதிரி நாங்க அந்த காட்டுக்குள்ள போனோம். அங்க வந்துட்டு ஒரு சில்வர் பல்லு இருந்துச்சு. அந்த பல்ல வந்து அன்கண்ட்ரோல் ஆகி வந்து டிம்மி போட்டுட்டு என்னுடைய தம்பியை வந்து கடிச்சிட்டான். அந்த பல்லு கூட வந்துட்டு ஏதோ சர்ச்சு கிட்டதான் வந்து புதைச்சு வச்சிருக்கிற மாதிரி சொன்னான் அப்படின்ற மாதிரி இப்ப எல்லா உண்மையும் இந்த பொண்ணு வந்து சொல்லிருமா. இப்ப வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த மிருகத்தை வந்து வேட்டையாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்க இப்ப இங்க காமிக்கிறாங்க, அந்த வீட்டுல தாங்க காமிக்கிறாங்க. அங்க வீட்டுல வந்துட்டு ஒரு வேலை பாக்குற பொண்ணு இருக்கா. அவ அப்படியே வந்து பயந்துகிட்டே தான் போறான். போயிட்டு துணியை காய போட்டுட்டே இருக்கும்போது அந்த மிருகம் வந்துருமோன்னு பயந்துட்டே போட்டுட்டே இருக்கா. பாத்தீங்கன்னா அந்த மிருகம் வந்து இப்படி வந்து நிக்குமா, வந்து நின்னுட்டு இவளையும் வந்து அட்டாக் பண்ணிடுது. அட்டாக் பண்ண செகண்ட் என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சர்ச்சு கிட்ட போயிட்டு அந்த பல்லு வச்சிருப்பான் இல்லையா டிவி, இப்ப அததான் கண்டுபிடிச்சு எடுத்துருவாரு. எடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு கன்னு மாதிரி வந்து ரெடி பண்றாரு. இப்ப ரெடி பண்ணி அந்த ரைஃபிள் எல்லாம் போட்டு ரெடியா வச்சுக்கிறாரு. இப்ப அந்த வேலை பார்த்துட்டு இருப்பா இல்லையா அந்த பொண்ணு, அததான் வந்து இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க. அவ பாட்டுக்க பார்த்தா எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இவ வந்து அட்டாக் பண்ணது வந்து வீட்டுல யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம ஹீரோ வராரு, வந்து அப்படியே பாக்குறாரு. பார்த்தா அங்க ஒரே ரத்த கரையா இருக்கு. இந்த மிருகத்தால யாரும் வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா, யாரும் கடி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வந்து நம்ம ஊர் தலைவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, என் ஒய்ஃப் முன்னாடி இத பத்தி பேசாத, ஏன்னா வந்து என் பையனை பத்தி அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், தயவு செஞ்சு என் ஒய்ஃப் முன்னாடி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துடுறாரு. இப்ப அப்படியே வந்து காமிக்கிறாங்க, நம்ம ஊர் தலைவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த வேலைக்காரி இருந்தா இல்லையா, அவர் ரூம்ல இருந்தே இப்ப சத்தம் கேட்க இப்ப இந்த கேண்டில் எடுத்துட்டு போறாரு. போனா அங்க மிருகம் வந்து இப்படி வந்து அவரையே வந்து அட்டாக் பண்ணிருது. பாத்தீங்கன்னா திடீர்னு கீழே இருந்து கன்ஷாட் கேட்குமா. கன்ஷாட் கேட்டதுல வந்து நம்ம ஹீரோ அப்படியே மேல போறாங்க. மேல போய் பாக்குறப்போ ஒரு மிருகம் வந்து இப்படியே செத்து கிடக்குது. அப்படியே பாக்குறாரு. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவரு இல்ல, அதாவது ஊர் தலைவர் வந்து இல்ல. பாத்தீங்கன்னா அந்த மிருகம் வந்து இவர் அட்டாக் பண்ணிருக்கும் போல. சோ அதனால வந்துட்டு பெட்ரோல் ஊத்தி இவரே வந்து கொளுத்திக்கிறாரு. சோ உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல உள்ள அந்த 2 பேரை வந்து கூட்டிட்டு வேமா அந்த சர்ச்சுக்கு தான் போறாங்க. சர்ச்சு கூட்டிட்டு போயிட்டு சேஃபா விட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த லேடிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். யாரு சத்தம்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பையன் சத்தம் தான் வந்து வெளியே இருந்து கேட்கும். அம்மா அம்மான்னு சொல்லி கேக்குது. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையன் தான் ஒருவேளை உயிரோட வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு இப்ப அந்த டோரை வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஓபன் பண்றப்ப எல்லாரும் சொல்றாங்க, அது உங்க பையன் இல்ல, ஓபன் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யார் பேச்சையும் கேட்காம இப்ப அதை ஓபன் பண்றாங்க. பாத்தீங்கன்னா அவங்க பையன் வந்து அங்க நின்றுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா அந்த மிருகம் தாங்க அங்க வந்து நின்றுக்கும். இப்ப எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த புல்லட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா, இப்ப வந்து ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணதுல வந்துட்டு ஒரு 4 புல்லட் வந்து மிஸ் ஆயிரும். இப்ப 5ஆவதா ஒரு புல்லட் போட்டு ஷூட் பண்ண வராரு. அப்ப இவங்க அம்மா சொல்றாங்க, இது வந்து என் பையன் ஷூட் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மிருகம் வந்து இந்த லேடியே வந்து கழுத்துல வந்து கடிச்சிருமா. கடிச்ச உடனே இந்த நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரைஃபிள வச்சு இவங்க அம்மா வயிற்றுலயே வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. அவங்க அம்மா வயிறு மூலியமா போயிட்டு அந்த மிருகத்து மேலேயுமே வந்துட்டு இந்த புல்லட் பட்டு அந்த மிருகமும் வந்து இறந்து போயிரும். அதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் தாங்க வெளியே வந்து விழுவான். அப்படியே அவங்க அம்மா பாக்குறாங்க, இந்த பையன் பாக்குறாங்க. அந்த பையன் ஆல்ரெடி வந்து உயிரோட தான் இருந்திருப்பான், செத்திருக்க மாட்டான். இப்ப அவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தாங்க வந்துட்டு அந்த பையனையும் பொண்ணையும் வந்து தூக்கி வளர்த்திருப்பாங்க. இப்ப அந்த பையன் வந்து ஒரு சோல்ஜர் ஆயிருப்பான். அந்த சோல்ஜர் உள்ள இருந்துதான் வந்து அந்த சில்வர் புல்லட்டும் இவ்வளவு வருஷம் கழிச்சு எடுத்திருக்காங்க. எப்படி இருந்தது மூவியும்? பாய் காய்ஸ், அடுத்த மூவில சந்திக்கலாம்.